நிறைய பேர் மனசுல இருக்கிற கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா செமி ஃபைனல்ஸ்க்கு ரிசர்வ் டே இருக்கா இல்லையாப்பா அப்படின்றது. வெஸ்ட் இண்டியன் டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா 26 ஃபர்ஸ்ட் செமி ஃபைனல், 27 செகண்ட் செமி ஃபைனல், 29 ஃபைனல். ஃபர்ஸ்ட் செமி ஃபைனலுக்கு ரிசர்வ் டே இருக்கு, செகண்ட் செமி ஃபைனலுக்கு ரிசர்வ் டே இல்ல. இது என்னையா நியாயம், அநியாயமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருங்க வர ஃபர்ஸ்ட் செமி ஃபைனல் ஒருவேளை மழையால் பாதிக்கப்பட்டால் கொடுக்கப்பட்ட எக்ஸ்ட்ரா டைம் 4 மணி நேரம் 10 நிமிஷம் ஒதுக்கப்பட்ட நேரம். இப்ப அவங்க நைட் ஆடுறதுனால அடுத்த நாள் வந்து அதை கண்டினியூ பண்ணுவாங்க. இப்ப செகண்ட் 27 ஆடுறாங்க பாத்தீங்களா, செகண்ட் செமி ஃபைனல், அதற்காகவும் ஒதுக்கப்பட்ட எக்ஸ்ட்ரா டைம் 4 மணி நேரம் 10 நிமிஷம். ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் நைட் நடக்கிற காரணத்தினால அடுத்த நாளுக்கு போகுது ரிசர்வ் டே. செகண்ட் செமிஃபைனல் ஆரம்பிக்கிறதே காலைல அப்படின்றதுனால அது நாள் முழுக்க அந்த அவகாசம் இருக்குன்றனால ரிசர்வ் டே போகாம அன்னைக்கே முடிக்க ட்ரை பண்றாங்க. அவ்வளவுதாங்க, சிம்பிள். இப்போ ஒருவேளை இந்தியா விசஸ் இங்கிலாந்து நாள் முழுக்க மழை, மேட்சே நடக்கலன்னா என்ன நடக்கும் தான் கேக்குறீங்க. இந்தியா குவாலிஃபைட் ஃபார் தி ஃபைனல்ஸ். ஏன்னா குரூப்ல அவங்க தான் டாப்ல இருந்திருக்காங்க. அந்த பக்கம் சவுத் ஆப்பிரிக்கா அதே மாதிரி வருவாங்க. ஆனா மழையை நம்பியாங்க நம்ம போனோம், வீரனுக்கு அழகு அடிச்சு தம்சம் மட்டும் உள்ள போலாங்க. என்ன சொல்றீங்க? ஹேவ் a nice day சகல்.